பேன் இந்தியா நடிகர் அப்படின்னாலே நம்மளோட நினைவுக்கு வர்றது யாஷோ இல்லை பாகுபலி பிரபாஸோ இவர் தான் ஞாபகம் வரும். ஆனால் இன்னைக்கு RRR, KGF 2, பாகுபலி 2, இந்த புஷ்பா இந்த படங்கள் மூலியமா நடித்து பேன் இந்தியா ஃபிலிம் லெவலுக்கு போய் வேற லெவலில் 1000 கோடி 1500 கோடி கிட்ட வசூல் பண்ண இந்த நடிகர்கள் தான் இன்னைக்கு பேன் இந்தியா ஸ்டார்னு அழைக்கப்படுறாங்க. ஆனால் வருஷமாக இந்த பேன் இந்தியா அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு தான் மக்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வார்த்தைகளே இல்லாத காலகட்டத்திலே பேன் இந்தியா ஸ்டாரா இருந்தவர் தான் கமலஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் பேன் இந்தியா ஸ்டார் அப்படிங்கிற விருதை சைமா கமல் சாருக்கு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா நடிகர்களுக்கு நிறையா படங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. எந்த தமிழ் படத்துக்கு, எந்த தமிழ் நடிகர்களுக்கு, எந்த தமிழ் நடிகைக்கு, எந்த தெலுங்கு படத்துக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம விலாவரியாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாவோட அவார்டு பார்த்துருவோம். ஸோ பெஸ்ட் ஆக்டர் இன் லீடிங் ரோல் ஃபீமேல். இவங்க கங்கனா ரனாட்டு தலைவி படத்துக்காக வாங்கியிருக்காங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப்பு. ஆனால் இந்த படத்துக்காக அவங்க பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ் இன் லீடிங் ரோல் அப்படிங்கிற அவார்டை வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கிரிட்டிக்ஸ் அவார்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் திட்டம் 2 அப்படிங்கிற படத்துக்காக வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே ஒரு வாழ்த்துக்கள். அதுக்கடுத்ததான் பெஸ்ட் ஆக்டர் இன் லீட் ரோல் கிரிட்டிக்ஸு. ஸோ இது ஆர்யாவுக்கு கொடுத்துருக்காங்க, சார்பட்டா பரம்பரைக்கு. அதுக்கடுத்ததான் பெஸ்ட் ஆக்டர் இன் லீடிங் ரோல் அப்படிங்கிறத அவார்டு சிவகார்த்தியன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம டாக்டர் படத்துக்காக. அதுக்கடுத்ததான் பெஸ்ட் ஆக்டர் சிலம்பரசன். ஸோ எஸ்டிஆர் அவர்களுக்கு மாநாடு படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே மாநாடுல வேற லெவலில் தெருக்கி விட்டுருப்பாரு, மாசா நடிச்சிருப்பாரு. ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 100 கோடி வசூல் செஞ்ச ஒரு படம். ஸோ பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு சார்பட்டா பரம்பரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சார்பட்டா பரம்பரை அப்படிங்கிறது ஓடிடியில் வந்திருந்தாலுமே எல்லாரும் கொண்டாடின ஒரு திரைப்படம். ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஒர்த்து தான், அதுக்கான டிசர்வ் தான் அந்த படம். அதுக்கடுத்ததான் பெஸ்ட் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு மாஸ்டர் படத்துக்காக கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இந்த படம் தான் அந்த கோவிட் சுச்சுவேஷனில் உலகம் பூரா எல்லா படமும் ஃப்ளாப் ஆகிட்டு இருந்த டைமில் எல்லாரையும் தேட்டருக்கு மறுபடியும் கூட்டிகிட்டு வந்த ஒரு படம். இன்னைக்கு தேட்டரில் இந்த தேட்டர் ஓனர்லாம் அப்பாடா நிம்மதியாக இருக்காங்கன்னா அதுக்கு இந்த மாஸ்டர் படம் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. ஸோ அதுக்கடுத்ததான் பெஸ்ட் டெபியூட் ஆக்ட்ரஸ் இது பிரியங்கா மோகன் டாக்டர் படத்துக்காக வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் ஆக்டர் இன் நெகட்டிவ் ரோல் எஸ்ஜே சூர்யா மாநாடு படத்துக்காக வாங்கியிருக்காரு. பெஸ்ட் ஆக்டர் இன் காமெடி ரோல். ஸோ இதுக்கு 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க, கிங்ஸ்லி அப்புறம் தீபா சங்கர் டாக்டர் படத்தில். ஸோ அப்புறம் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் சப்போர்ட்டிங் ரோல் லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி. ஸோ அவங்க சர்வைவரில் வந்திருந்தாங்களோ அவங்க அவங்களுக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர். சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் இவங்க நேஷனல் அவார்டு கூட வாங்கியிருந்தாங்க. அதுக்கடுத்ததான் பெஸ்ட் டெபியூட் டைரக்டர் மடோன் அஸ்வின் அப்படிங்கிறவர் மண்டேலா படத்துக்காக வாங்கியிருக்காரு. ஸோ உண்மையிலே ஒரு சூப்பரான படம். யாருமே எதிர்பார்க்கவே இல்லை, யோகி பாபு வச்சு இவ்வளோ சென்சிட்டிவான ஒரு ஃபில்மா அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரான ஒரு படம் அது. பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன். ஸோ பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் ஸோ சந்தோஷ் நாராயணன் பொண்ணு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா தெலுங்குல புஷ்பா த ரைஸ் பெஸ்ட் ஃபிலிம் அந்த படத்துக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ஆக்டர் இன் லீட் ரோல் அல்லு அர்ஜுனுக்கு கொடுத்துருக்காங்க ஃபார் புஷ்பா. அதுக்கு அடுத்ததான் பெஸ்ட் ஆக்டர் இன் லீடிங் ரோல் கிரிட்டிக்ஸு. ஸோ நவீன் பாலிஷெட்டி ஜத்தி ரத்னாலு அப்படிங்கிற படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் லீட் ரோல் பூஜா ஹெக்டே ஃபார் மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் அப்படிங்கிற படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் மலையாளம் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் லீடிங் ரோல் கிரிட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிமிஷா சஜயன். ஸோ அதுக்கு அடுத்ததான் பெஸ்ட் ஆக்டர் இன் லீடிங் ரோல் அது அதுக்கும் கிரிட்டிக்ஸ் தான். ஸோ பிஜு மேனன். பெஸ்ட் ஆக்டர் இன் லீடிங் ரோல் டொவினோ தாமஸ் ஃபார் மின்னல் முரளி. பெஸ்ட் ஃபிலிம் மின்னல் முரளி. சூப்பரான ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வழக்கமாக சூப்பர் ஹீரோ படம்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் அந்த சூப்பர் ஹீரோலாம் இல்லாமல் முகமூடி மாதிரியோ வேலாயுதம் மாதிரியோ சும்மா நம்மளை அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு ஏமாற்றுவாங்க. இந்த படம் அப்படி இல்லாமல் உண்மையிலே ஒரு சூப்பர் ஹீரோ படமாக அமைஞ்சுது. அது நல்லாவும் இருந்தது, நல்லாவும் மேக் பண்ணியிருந்தாங்க. பெஸ்ட் டைரக்டர் மகேஷ் நாராயணன் ஃபார் மாலிக். ஸோ இவர் தான் அடுத்தது கமல் சாரை வச்சு டைரக்ட் பண்ண போறிய அந்த டைரக்டர். அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபுக்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ யோகி பாபு வந்து நிறையா படம் நடிச்சிருக்காரு. ஸோ நிறையா படம் காமெடியாகவும் இருந்திருக்கு. ஸோ மண்டேலா மாதிரி ஒரு படமும் நடிச்சிருக்காரு. யூத் ஐகான் சவுத் ஃபீமேல் அப்படிங்கிறது பூஜா ஹெக்டே கொடுத்துருக்காங்க. யூத் ஐகான் சவுத்து மேல் வந்து விஜய் தேவர்கொண்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த அவார்ட் லிஸ்ட்டு. ஸோ இது இல்லாமல் நிறையா இருக்குது. ஸோ இது முக்கியமாக நம்ம எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே நம்ம இதில் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வந்து கமல் சாருக்கு கொடுத்தாங்கல்ல ஒரிஜினல் பேன் இந்தியா ஸ்டார், அதை பற்றி பேசலாம். ஸோ கமல் சார் பிக் பாஸ்க்கு வந்த உடனே இவருக்கு வந்து சினிமாவில் நடிச்சு நொடிஞ்சு போய் தான் இங்கே வந்துட்டாரு. அரசியலுக்கு வந்தது வந்து இவர் சினிமாவில் நடித்து நொடிஞ்சு போய் தான் அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னு நிறைய பேர் நிறையா பக்கத்துலேருந்து விமர்சனம் பேசினாங்க. ஆனாலுமே இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது கமல் சாரால் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனதே. ஸோ நிறைய பேர் ஹோஸ்ட் பண்ணக்கூடிய நிறைய பேருமே வந்து எங்களால் கமல் சார் மாதிரி ஹோஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவர் வேறு லெவலில் பண்ணுறாரு, ரொம்ப பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, எல்லா கண்டஸ்டன்ஸையும் வந்து மரியாதை கொடுத்து ரொம்ப மதித்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அந்த ஹோஸ்ட்டுங்களே வேறு லாங்குவேஜில் பண்ணக்கூடிய ஹோஸ்ட்டே வந்து நிறைய பேர் கமல் சாரை பார்த்து ரொம்ப பாராட்டினாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹோஸ்ட்டாக அமைஞ்சார் பிக் பாஸ்க்கு. ஸோ இன்றைக்கி கூட நம்ம வேற ஒரு ஹோஸ்ட்டை வந்து கற்பனை பண்ணி பார்க்க முடியல. அது மிகப்பெரிய நடிகராக இருந்தாலுமே ஒரு யூத்தோட ஐக்கானாக இருக்கக்கூடிய எஸ்டிஆர் மாதிரி இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலுமே ஸோ கமல் சார் இடத்துல வேற யாரையுமே வச்சு பார்க்க முடியல. அதுதான் உண்மை பிக் பாஸை பொறுத்த வரையும். ஸோ அதுக்கு அடுத்து தான் இந்த பேன் இந்தியா ஸ்டார்ஸ்னு இன்னைக்கு வந்து யாஷா இருக்கட்டும், ஸோ ஒரு பக்கம் ராம் சரணா இருக்கட்டும், ஒரு பக்கம் வந்து பிரபாஸாக இருக்கட்டும், ஒரு பக்கம் அல்லு அர்ஜுனா இருக்கட்டும், ஒரு பக்கம் வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கக்கூடிய ரன்வீர் சிங்காக இருக்கட்டும், ரன்வீர் கபூராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கூட ஒத்துப்பாங்க நாங்கள் கிடையாதுங்க ஒரிஜினல் பேன் இந்தியா ஸ்டாரு கமல் சார் தான் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த விக்ரம் படம் மூலியமாக இவர் பேன் இந்தியா ஸ்டார் பட்டத்தை பெறலைங்க. அது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நான் டைரெக்டாக ஹிந்தியில் வந்து ஏக் துஜே கேலியே அப்படின்னு ஒரு படத்தை விட்டு வருஷக்கணக்காக ஓட வைக்கவும் முடியும். நான் சாகர் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பெரிய ஹிட் ஆக்க முடியும். அதுக்கு அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய ஔவை சண்முகி மாதிரி படத்தை ஹிந்தியில் போய் அவரே டைரக்ட் பண்ணி பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்கே பண்ண முடியும். அதுக்கு அடுத்ததாக வெறும் இந்தியன் படத்தை வந்து டப்பிங் மட்டும் பண்ணி பல கோடி வசூல் இந்துஸ்தானி அப்படிங்கிற டைட்டிலில் எடுக்க முடியும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த விஸ்வரூபமை கூட ஹிந்தியில் பயங்கரமாக கொண்டாடினாங்க. ஸோ பேன் இந்தியா ஸ்டார் அப்படிங்கிறது இன்றைக்கி 1000 கோடி 1800 கோடி எடுத்து பேன் இந்தியா ஸ்டார்னு சொல்லக்கூடிய அவங்களே வந்து கமல் சார் தான் அந்த ஒரிஜினல் பேன் இந்தியா ஸ்டார்னு ஒத்துக்கிற நிலைமை இன்றைக்கி இருக்குது. அப்படின்னா அவர் இன்றைக்கி வந்து விக்ரம் படம் மூலியமாக வாங்கின இந்த பேன் இந்தியா ஸ்டார் பட்டம் கிடையாது, காலங்காலமாக ஒரு பேன் இந்தியா ஸ்டாரு. ஸோ அவர் தான் வந்து என்றைக்குமே நம்பர் 1, அதை யாராலையுமே மாற்ற முடியாது. இதை வேறு யாராவது நம்பர் 1ன்னு சொல்லக்கூடிய ரசிகர்களோட அவர் தலைவர் இருக்காரா, அவரே வந்து சொல்லுவார் அவர் தாங்க நம்பர் 1, அதுக்கடுத்து தாங்க நான் அப்படின்னு அவரே சொல்லுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் கமல் சார் யார், அவர் வந்து எப்படிப்பட்ட வெற்றி கொடுத்துருக்காரு, அவர் எவ்வளோ பெரிய சக்ஸஸை வந்து நார்த் இந்தியாவில் போய் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய நம்பர் 1 நம்பர் 2ன்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கே வந்து அந்த விஷயம் புரியும். ஸோ என்றைக்குமே கமல் சார் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் அவார்டு கிடைச்சது சந்தோஷம், ஸோ எந்த படத்துக்கு எந்த நடிகருக்கு அவார்டு கிடைச்சதை நீங்கள் வந்து ரொம்ப விரும்புனீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கு அடுத்ததாக கமல் சாருக்கு ஒரிஜினல் பேன் இந்தியா ஸ்டார் அப்படின்னு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.